கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 29வது தராவியை முடித்துவிட்டு நாமெல்லாம் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று கியாமுல் லைலில் ஓதப்பட்ட திருக்குர்ஆன் கத்தம் செய்யப்பட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யப்பட இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, தராவீஹில் ஒரு குர்ஆனும் கியாமுல் லைலில் இன்னொரு குர்ஆனும் ஓதி முடிக்கப்பட்டு அதை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, குடும்பம் என்ற தலைப்புக்கு கீழ் பல துணை தலைப்புகளை கொண்டு நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் உறவு முறைகளை ஆதரித்து அவர்களை இணைந்து வாழக்கூடிய ஒரு சில செய்திகளை நேற்றைய தினம் சொல்லி காட்டினோம். இவை அனைத்துக்கும் மிகவும் முக்கியமானதாக இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக மிக அவசியம் அந்த குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த குடும்பத்துக்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அவர்கள் எப்படி நடந்து காட்டுகிறார்களோ அதுதான் அந்த குடும்பத்து மக்களிடத்தில், குறிப்பாக பிள்ளைகளிடத்தில் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுடைய சில தன்மைகளை பற்றி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். அதை எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹுடைய அடியார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அவனுடைய உயர்ந்த அடியார்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்றால், யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, பூமியில் நடக்கும்போது ரொம்ப பணிவோடு நடப்பார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா. யாராவது அறிவீனமான முறையிலே பேசுவார்களேயானால் அதுக்கெல்லாம் தேவையில்லாமல் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். அவர்கள் எப்போதுமே அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எங்களுடைய இரட்சகனே, எங்களை விட்டும் நரக வேதனையை திருப்பி விடுவாயாக, நரக வேதனை எங்களுக்கு தந்து விடாது. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. அதற்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? செலவினங்களை நடுநிலையாக செலவு செய்வார்கள். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு. ரொம்ப கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க, வீண் விரயமும் செய்ய மாட்டாங்க. வகான பைன தாலிக கவாமா, நடுநிலையை கையாள்வார்கள். வல்லதீன லா யதுஊன மா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். இவ்வாறு சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அந்த இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களின் தன்மைகளில் முக்கியமான தன்மையாக அல்லாஹு தஆலா கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லதீன யகூலூன, அந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் எப்போதும் இப்படி துஆ கேட்பார்கள். ரப்பனா, எங்களுடைய இரட்சகனே, ஹப்லனா, எங்களுக்கு நீ வழங்குவாயாக, மின் அஸ்வாஜினா, எங்களின் ஜோடிகளின் மூலமாக,
இது ஆம்பளைங்க கேட்டால் மனைவிமார்களின் மூலமாக நடத்தும், பெண்கள் கேட்டால் எங்கள் கணவன்மார்களின் மூலமாக நடத்தும், எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக. வல்லதீன யக்கூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக, எங்களுடைய வருங்கால சந்ததிகளின் மூலமாக. வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், கண் குளிர்ச்சியை, உயர்ந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான துவாவை கேட்குறாங்க. அது என்ன? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடிய பயபக்தியாளர்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்று துவா செய்கிறார். அதாவது நம்ம வெறுமனே துவா செஞ்சால் பத்தாது. பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக துவா மட்டும் செஞ்சால் பத்தாது. எங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக, எங்களுடைய கணவன்மார்களின் மூலமாக மகிழ்ச்சியை தருவாயாக, எங்களுடைய சந்ததிகளின் மூலமாக மகிழ்ச்சியை தருவாயாக என்று துவா செய்தால் போதாது. அந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தன்னை ரோல் மாடலாக ஆக்கி, முன்மாதிரியாக்கி, நம்மை வழிகாட்டியாக ஆக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனைவி, மக்கள், நம்முடைய குடும்பத்தார் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா வகையிலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பேசுவதிலும், சிரிப்பதிலும், கொடுக்கல் வாங்கல் செய்வதிலும், அடுத்தவர்களிடத்தில் அணுகுமுறைகளிலும், விருந்தாளிகளை உபசரிக்கின்ற முறையிலும், பக்கத்து வீட்டாரை நடந்து கொள்ளக்கூடிய முறையிலும், இவ்வாறு என்னென்ன நாகரீகம் என்று இருக்கிறதோ அத்தனை விஷயங்களிலும் குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்? தன்னை பின்பற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு, குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். இதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம் செய்தார்கள். பனீஹி வ யாக்கூப், தன்னுடைய பிள்ளைகளுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் துஆ செய்தார்கள், என்று வசியத் செய்தார்கள். நசீஹத்து, உபதேசம் செய்கிறார்கள். யா புனை இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன் ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், என்னுடைய மக்களே, யா புனை, அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்திருக்கான், உங்களை முஸ்லீம் ஆக்கியிருக்கிறான். அதனால நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அம் குந்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூபல் மௌத், அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணம் சம்பவிக்கின்ற சமயத்தில் இப்போ அவங்களுடைய பாட்டனார் என்ன செய்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறாங்க. மூத்தான சமயத்தில் அவருடைய பேர பிள்ளை யாரு? அவருடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு இது ஹலர யாக்கூபல் மௌத், மரண தருவாயிலே வருகிற சமயத்தில் கால அவர்கள் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறாங்க. அம் குந்தும் ஷுஹதா ஹலர யாக்கூபல் மௌத் யா பனிய, அப்படி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, என்னுடைய மக்களே, நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? காலு நஅபுது இலாஹக்க வ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக்க இலாஹ வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். இதெல்லாம் முந்திய அந்த அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டல், அவர்கள் நடந்து காட்டிய வழிமுறைகள் பிள்ளைகளை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியிருக்குன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறாங்க, அதற்கு முன்மாதிரியாக நடந்து காட்டுறாங்க. அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால், நான் மௌத்தா போனதுக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னாங்க, காலு நஅபுது இலாஹக்க, உங்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம், வயிலாக ஆபாயிக்க, உங்களுடைய மூதாதையர்களாகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவனை வணங்குவோம், இலாஹ வாஹிதா, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த முறை என்ன? ஒரே இறைவன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க, அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க?
அவங்க சொல்கிறாங்க. இதை அல்லாஹ் எடுத்துக்காட்டுறது மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்ந்து காட்டினோமோ, வாழ்ந்து காட்டிய முறைப்படி அவர்களுக்கு எப்படி உபதேசம் செய்தோமோ, அதை நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? எடுத்து நடப்பார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரதிபலிப்பு உண்டாகும். நம்ம பிள்ளைகளை பார்க்கலாம், நாம அல்லது நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய அது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? வீடுகளில் முசல்லா விரித்து தொழும்போது அந்த 1.5 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைங்க பார்க்குது. உடனே அந்த பிள்ளைங்க என்ன செய்யுது? ஏதாவது ஒரு துணியை எடுத்து போட்டு அந்த பிள்ளைங்க இப்படி எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் தக்பீர் கட்டணும்னு தெரியாது, இப்படி தக்பீர் கட்டுது. உடனே நேராக சுஜூதில் போய் விழுவுது. அந்த பிள்ளைங்களுக்கு அப்போவே என்ன செய்யுது? இது ஏதோ ஒரு வகையான வணக்கம். என்ன காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள், நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா, நம்முடைய வாப்பா இப்படித்தான் செய்கிறாங்க, நம்மளும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யுது? அந்த பிள்ளைங்க செய்யுது. நான் அதே சமயத்தில் நல்லா பாருங்கள், நம்ம பிள்ளைங்களை பக்கத்தில் இந்துக்கள் ஏதாவது குடியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், மாற்று மதத்துக்காரங்க குடியிருக்காங்க, சகஜமாக பழகிறோம் கொள்கிறோம். நம்ம பிள்ளைங்க போயிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு என்ன செய்யுது? ஏதாவது ஒரு இதை வந்து எடுத்து இதை வச்சுக்கிட்டு இப்படின்னு சொல்லுது. அங்கே பூஜை பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? அதே மாதிரி செஞ்சு காட்டுது. அது காலப்போக்கில் அதை மாற்றிட முடியும்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பதியுது பற்றியெல்லாம். அப்போது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேணும்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு பயந்த நிலையில் வாழணும்னு சொன்னால், அதுக்கு தேவை என்ன? பெற்றோராகிய நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்முடைய காரியங்கள், நம்முடைய பொதுவான பழக்கம் என்ன தெரியுமா? நான் தான் ஓதாமல் போயிட்டேன்னா நீனாவது மாதிரி சார் போ அப்படின்னு உட்காந்து வீடு குடிச்சிட்டு இப்படி போ நீனாவது ஒரு ஓது அப்படின்னு அந்த பையன் பார்ப்பான். இவர் மட்டும் ஊதியை தள்ளுறாரு, நம்மளும் ஒரு நாளைக்கு ஊதி பார்ப்போமே, பண்ணனா இல்லையா? அதனால என்ன செய்வாங்க? அதாவது தந்தை வட்டமாக புகைவிட்டால் அவனுடைய பிள்ளை மாவட்டமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிரிப்பா சொல்லுவாங்க, தந்தை என்ன வழிகாட்டுறாரோ அதுதான் பிள்ளை எடுத்துட்டு நடக்கும். அந்த பையன்கிட்டையும் என்ன செய்யறது? போய் சிகரெட் ஒரு வாய்ப்பா, என்ன சிகரெட் அவன் கேட்பான். இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்ல தெரியல, நம்மளுக்கு என்னென்ன ஒன்றுமே தெரியாமல் சொல்லி அனுப்புறாரா? நம்ம பார்க்குறான், அப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எல்லா கவலையும் மறந்து அடிக்கிறாரு. அவரு இதில் ஏதோ ஒரு இன்பம் இருக்கோ, அவன் லேசாக மறைஞ்சி போய் என்ன செய்யறான்? இவன் ஒருத்தனா அன்னைக்கு அவர் வச்சிருக்கிற அந்த சிகரெட்டை நைஸாக எடுத்துட்டு போய் அடிச்சு பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்க்கலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். சில வீடுகளில் குடிக்கக்கூடிய அந்த தன்மை உள்ள அந்த தந்தை இருக்கிறார் பாருங்க, அல்லாஹ் காப்பாற்ற. நம்முடைய குடும்பங்கள் அப்படி எதுவும் வந்துடக்கூடாது. அந்த சில பெற்றோர் சொல்லலை கேட்டுக்கிறேன். அந்த தந்தை குடிச்சிட்டு வச்சுட்டு போனதை அந்த பிள்ளை ரகசியமாக எடுத்து குடிச்சு பார்க்கலாம். எப்படி இருக்கு பார்க்கலாம். அவர் குடிச்சிட்டு இவ்வளோ இன்பமாக இருக்கிறாரு, நம்மளும் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம குடிக்கணும். அப்போ அவர்களுடைய வழிகாட்டல் தான் பிள்ளைகளை கெடுக்கிறதும் முன்னேற்றுறதும் அந்த பெற்றோர்களுடைய வழிகாட்டல் தான். அதனால தான் தாயை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல தாயா தேர்ந்தெடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் பஅத்து ஹர்சக்கும் அன்னா ஷித்தும் வகத்திமு லி அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய மனைவிமார்கள் யார் தெரியுமா? விளை நிலங்கள். ஒன்று இப்படி சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறது? அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு விவசாய நிலம் மாதிரி மனைவிமார்களை சொல்றான். என்ன எவ்வளோ மட்டமாக சொல்றான்? அப்படி இல்லை. விவசாய நிலங்களில் பலவிதமான தரமுள்ள விவசாய நிலங்கள் இருக்குது. இந்த நிலத்தில் இந்த பயிர் போட்டால் செழிப்பாக வளரும், அதே பயிரை கொண்டு போய் இன்னொரு நிலத்தில் போட்டால் வளராது, சரியாக வளராது. அப்போ வளர்றதுக்குன்னு சில செழிப்பான அந்த நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிலங்களுக்கு தோல்வாதான் பயிர்களினுடைய வளர்ச்சியும் இருக்கும். அதே போல தாயை தேர்ந்தெடுக்கும் போது வருங்கால சந்ததிகள் தூய்மையாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் நீ தேர்ந்தெடு என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இதெல்லாம் இதோடு சேர்த்து இணைச்சி பார்க்கணும். அதாவது ஒரு தந்தை தாயினுடைய வழிகாட்டல் வாழ்க்கை முறைதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்கும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு மனைவி திருமணம் செய்யப்படுவது 4 காரணங்களுக்காக. லிமாலிஹா, அவள் செல்வம் படைத்தவள் என்ற காரணத்துக்காக. வலி ஜமாலிஹா, அவள் அழகா இருக்கிறாள் என்பதற்காக. வலி ஹசதிஹா, அவளுடைய பாரம்பரிய பெருமை, குடும்ப பெருமையை கருத்திலே கொண்டு அவள் திருமணம் செய்யப்படுகிறாள். வலி தீனிஹா, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய வழியை, அவளுடைய அதாவது மார்க்கத்தை கவனித்து அவள் திருமணம் செய்யப்படுகிறாள். அந்த இங்க தீனியா அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கொள்கை மற்றும் குணம். கொள்கை மற்றும் குணம். அல்லாஹ் ஒருவன் தான் என்ற கொள்கையோடு நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். இந்த நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளில் நீ பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ இல்லையோ, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ இல்லையோ, பாரம்பரிய பெருமைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியோ இல்லையோ, அவளிடத்தில் இருக்கக்கூடிய கொள்கைக்கும் குணத்துக்கும் நீ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நீ வெற்றி பெறு என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வெற்றி பெறு, நல்ல குணமுள்ள மனைவியை நீ தேர்ந்தெடுத்து நீ வெற்றி பெறுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, அப்போ நம்ம பிள்ளைகள் வருங்கால சந்ததிகளை சிறப்பான முறையிலே உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அவர்களை விளைக்கக்கூடிய விளை நிலங்களாகிய நம்முடைய மனைவிமார்களை சிறப்பானவர்களாக தேர்ந்தெடுக்கும். ரூஹுல் பயான்ல அழகான ஒரு ஹதீஸை சொல்றாங்க. ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கு 3 விஷயங்கள் அழகா இருக்கும். ஐயோ ஹஸ்ஸின உறுதி ஆகும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாயை என்ன செய்யணுமா? நல்ல குணமுள்ள பெண்ணா தேர்ந்தெடுக்கணும். ஒரு விஷயம். ஐயோ ஹஸ்ஸின இஸ்மஹு, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது நல்ல பேரா வைக்கணுமா. 3வது ஐயோ ஹஸ்ஸின குலுக்கஹு, அவனுக்கு குணம், அவனுடைய நல்ல ஒழுக்கத்தை, குணத்தை அழகுபடுத்தி வளர்க்கணுமா. இந்த 3ஐயும் நீங்கள் அழகுபடுத்தினால் அந்த பிள்ளையின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக ரூஹுல் பயான்ல ஒரு அழகான ஹதீஸ். இதன் மூலமாக முதல் விஷயம் என்ன? அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் சிறந்தவளாக இருக்க வேண்டும். இந்த காலத்துல எல்லாம் யாரும் செவிலி தாய்களை வச்சு என்ன செய்யறது இல்லை, பால் கொடுக்கறது இல்லை. இந்த காலத்துல எல்லாம் பெத்த தாய் தான் பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல பெக்கிறது ஒருத்தவங்களா இருப்பாங்க, பால் கொடுக்கறதுக்கு இன்னொரு வாடகை தாயை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வாடகை தாயை தேர்ந்தெடுக்கும் போது கூட அது என்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க, என்ன மொழி பேசக்கூடியவங்க, என்ன குணத்தில் உள்ளவங்க, என்ன தகுதியில் உள்ளவங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்களாம், அந்த குழந்தையை கொடுப்பாங்களாம். காரணம் என்னன்னு சொன்னால், பெத்த தாயும் பால் கொடுக்கக்கூடிய தாய் இவர்களின் மூலமாக இந்த பிள்ளையினுடைய மனோநிலையில் வளர்ச்சிகள் உண்டாகும், அந்த மனோநிலையில் மாற்றங்கள் உண்டாகும். அதனால தான் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது தாய்மார்கள் எப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப கவலையோடவும் இருக்கக்கூடாது, மன நெருக்கடியோடு இருக்கக்கூடாது. கண்ட குப்பைகளை மனசில் போட்டுக்கிட்டு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே பால் கொடுத்தா அந்த வாழ்க்கை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எஃபெக்ட் ஆகும். இன்னொரு விஷயம், அந்த டிவியை பார்த்துக்கிட்டே அசிங்கமான ஆடல் பாடல்களை பார்த்துக்கிட்டே என்ன செய்யறது, பிள்ளைக்கு பால் கொடுக்குறது. அந்த உணர்வுகள் அனைத்தும் அந்த பிள்ளைகளுக்கு உள்ள போகும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது, பால் கொடுத்து வளர்க்கும் போது என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி ஸலவாத்து சொல்லி பால் கொடுக்கணும் சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுவாங்க. அவருடைய தாயார் ஹைதர் அலி அவர்களுடைய மனைவியார் அவர்கள் இந்த திப்பு சுல்தான் அவர்களோடு இந்த புலியோடு போராட வேண்டும் என்ற ஒரு போட்டி வைக்கப்பட்ட போது என் மகன் நிச்சயமாக ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா, நான் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய மகனுக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி ஸலவாத்து சொல்லி தான் பால் கொடுக்குறேன், அந்த வீரம் என்னுடைய பிள்ளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. கடைசியாக வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அவருடைய அடையாள சின்னமே இன்னைக்கு மைசூரில் எப்படி வைக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா அப்படியே அந்த புலியினுடைய வாழை பிடிச்சி இந்த வாயை பிடிச்ச அப்படியே புழக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய வீரம், சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ பெரிய வீரம். இன்னைக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி யாரோ தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத சைத்தாங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் சுதந்திர போராட்டத்தினுடைய முக்கியமான வித்தை யாருன்னா திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியமானவர்களே,
அவ்வளோ பெரிய மாபெரும் வீரத்தை உருவாக்கியவர்கள் யாருன்னு சொன்னா அவருடைய தாயார். அவருடைய தாயார் தான். தாய்மார்களுடைய கையில தான் பிள்ளைகளுடைய வளர்ச்சி இருக்கு. பிள்ளைகள் சிறப்பாக வளர வேண்டும் என்றால், நல்ல குணத்தோடு வளர வேண்டும் என்றால், இபாதத்தோடு வளர வேண்டும் என்றால், பிள்ளைகளுக்கு சரியான வளர்ச்சியை கொடுக்க வேண்டியவர்கள் தாய்மார்கள், தந்தைமார்கள், அவர்களுடைய பெற்றோர்களாகிய அவர்கள் தான் சரியான ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர்கள். அதனால்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஒரே அதாவது ஒரே தோரணையில் பார்க்கக்கூடாது, பல வகையா பார்க்கணும். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள்ல மிக முக்கியமானது, மீலாது விழாக்கள்ல எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம் அவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். அது என்ன அர்த்தம்? தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட அந்த பிள்ளைங்க சொல்லுவோம், தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் தாயின் கண்ணியம் அவ்வளவு மகத்தானது. தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாகத்தான் நம்ம சொர்க்கத்தை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொரு பாடம் இருக்கு. இதுல இன்னொரு பாடம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தாய் சொர்க்கமா இருக்கணும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய வழிமுறை, அவருடைய கலாச்சாரம், அவருடைய கொள்கை, அவருடைய குணம் அனைத்தும் நரகமாக இருக்கும்போது பிள்ளை என்ன சொர்க்கத்துக்காக போவோம்? பிள்ளை எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போவோம். அவள் காட்டக்கூடிய வழியிலே நரகத்துக்கு தான் போவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊர்ல இருந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த போது அவர்கள் கடுமையாக எதிர்ப்புக்கு உள்ளாகிறார்கள். நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டு தூக்கி போடப்படுறாங்க. அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ் காப்பாத்திடுறான். கடைசி அந்த ஊர்ல இருக்க முடியாதுங்கிற நிலைமையில அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரமான கஷ்டங்களுக்கு மத்தியில பொறுமையை மேற்கொண்ட உறுதி வாய்ந்த நபிமார்கள் ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 5 நபிமார்கள். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம், உறுதி மிகுந்த நபிமார்களை போல நீரும் பொறுமையாக இருப்பீராக என்று நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். நம்ம நபியும் அந்த உலுல் அஸ்ம்ல ஒண்ணு. ஆனா அதுக்கு முன்னுதாரணமா அல்லாஹ் தஆலா யாரை காட்டுறான்னு சொன்னா 4 நபிமார்களை உலுல் அஸ்முடைய நபிமார்கள் அல்லாஹ் சொல்றான். ஒன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், நான்காவது ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 பேரும் கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டும் கூட மனம் தளராமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி சகிப்புத்தன்மையை மேற்கொண்டவர்கள் அந்த 4 நபிமார்கள். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, செய்யாத தியாகமே கிடையாது. இன்றைக்கும் மக்கா நகரத்துக்கு சென்றால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிரியைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர் செய்த தியாகத்தை மையமாக கொண்டுதான் அந்த கிரியைகள், அந்த வணக்க வழிபாடுகள் அமைக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தியாகத்திற்கு குறித்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சான்று பகிர்கிறான். கணக்கில்லாத சோதனைகளை கொடுத்து சாதனை படைத்தவர் அவர். அதனால இந்த உலக மக்களுக்கு அவரை நாம் தலைவராக ஆக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். இப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹும் கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஊர்ல இருக்க முடியலங்கிற நிலைமையில ஈராக்ல இருந்து என்ன செய்யறாங்க, எகிப்துக்கு போறாங்க. பிரயாணம் பண்ணி போறாங்க. எகிப்து வழியா, அதாவது என்ன செய்யறாங்க, பலஸ்தீனுக்கு போறாங்க. எகிப்துக்கு போறாங்க. போகும்போது அங்கிருந்த அரசனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. யாராவது மனைவியோட தன்னுடைய ஊர்ல வந்தாங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி என்ன செய்யறான், ஒரு ஒற்றர்களை வச்சு கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அவர். யாராவது மனைவியோட வந்தா அந்த மனைவியை கப்சா பண்ணி என்ன செஞ்சிருவான், கெட்ட ஒரு எண்ணத்துல அந்த பெண்களை அணுகுவது அவனுடைய பழக்கம். ஒற்றர்கள் வந்து அவசரமா சொல்றாங்க, ஒரு மனிதர் வர்றாரு, அவரோட வரக்கூடிய ஒரு பெண்ணு ரொம்ப அழகு, பேரழகு அப்படின்னு. சாரா அம்மையார் அவ்வளவு அழகா இருப்பாங்க. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா இருக்காங்களே, அவ்வளவு அழகா இருப்பாங்க. வந்து சொன்ன உடனே அரசை பிடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 3 பொய்கள், அத்தியாவசியமான பொய்கள். அதை நினைச்சு கடைசியில் அழுவாங்க. கடைசி காலத்தில் மஹ்ஷர் வெளியில ஷஃபாஅத்துக்காக மக்கள் போகும்போது அப்போ கூட இது சொல்லுவாங்க, நான் 3 பொய் சொல்லிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு தெரியல, நீ அதனால என்னாலாம் ஷஃபாஅத் பண்ண முடியாது, கடைசியாக வேற நபிட்ட போங்கன்னு அனுப்பி வைப்பாங்க. அதில் ஒரு பொய் என்ன தெரியுமா, அதை போன உடனே மன்னர் கூடுவான், இது யார் அப்படின்னு கேட்பான். மனைவின்னு சொன்னால்
அவனுடைய கெட்ட எண்ணத்துக்கு பலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருங்கிறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனைவியை என்னுடைய சகோதரின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தும் சாரா அம்மையாரை விடுறதுக்கு மனசு இல்லை அவனுக்கு. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போய் அவர்களை கெட்ட எண்ணத்தோடு நெருங்க நினைக்கின்ற போது அவன் கையை அப்படி கொண்டு போகும்போது அவன் கை மரக்கட்டையாகி மயங்கி கீழே விழுறான். திரும்ப சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு திரும்பவும் சாரா அம்மையாரை நெருங்குறான். திரும்ப அவனுடைய கைகள் மரக்கட்டை மாறி கீழே விழுந்துறான். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் செஞ்ச காரியம் சொன்னா, வேற வழியே இல்லை, இவனிடமிருந்து தற்காப்பை நாம் உருவாக்கிக் கொள்வது வேற வழியே இல்லை. ஒது செய்து விட்டு தொழுது இருந்தாங்க. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியை உன்னுடைய தவக்குள்ள நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். இவனுடைய தீங்கை விட்டும் அசிங்கமான எண்ணங்களை விட்டும் நீ இவர்களை பாதுகாத்து என்னை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அந்த தொழுகையினுடைய பரக்கத், அந்த துஆவினுடைய அந்த பவர் சாரா அம்மையார் அவங்களால் நெருங்க முடியலை. 3 தடவை முயற்சி பண்ணி பார்த்தான், கீழே விழுந்தான். கூட்டிகிட்டு வந்த ஒற்றர்களை பார்த்து சொன்னா, நீ மனுஷனை கூட்டிகிட்டு வரல, மிகப்பெரிய ஒரு ஜின்னு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்க போல தெரியுது, போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு பேசினதுல அவர் ஒரு சிறந்த ஒரு மாமனிதர்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசன் என்ன செஞ்சா தெரியுமா? தன்னுடைய மகள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், வேலைக்கார பெண்மணி இல்லை, தன்னுடைய மகள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு மனைவியாக திருமணம் முடித்து கொடுத்தான். அந்த காலத்தில் சகஜம். சாரா அம்மையாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அது அந்த காலத்தில் அது சகஜமாக இருந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு மகளை அன்பளிப்பாக கொடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னார் அந்த அரசர். அந்த அப்படி திருமணம் முடிக்கப்பட்ட பெண்மணி தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உருவாக்கம், அவருடைய சிறப்பு, அவருடைய கண்ணியம் எந்த அளவுக்கு மகத்தானது, எவ்வளவு அற்புதமான வைரம் போன்ற ஒரு பிள்ளையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிப வயது அடைகிறாங்க, 15 வயது அடைகிறாங்க. அல்லாஹ் தஆலா உத்தரவு போடுறான், போய் இஸ்மாயிலை நீங்கள் என்ன செய்யுங்க, அறுத்து குர்பானி கொடுக்கணும்னு அல்லாஹ் தஆலா 3 நாள் கனவின் மூலமாக சொல்லி, நான் தான் இந்த உத்தரவை சொன்னேன்னு அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, பல மைல்களுக்கு அப்பால் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அந்த இது முடிஞ்சிச்சு, அந்த ஹிஜ்ரத் பண்ணி போனது, கடைசியில் பலஸ்தீனுக்கு போனாங்க, அங்கே தங்கியிருந்தாங்க, அது வேறு விஷயம். இது அடுத்து நடக்கிறது. அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் மக்காவில் விட்டுறாங்க, பெரிய ஆள் ஆகிறாங்க. அந்த பிள்ளை பெருசாக போனதுக்கு பின்னால் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு கொடுத்தவொடனே குர்பானிக்காக வேண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஷைத்தான் என்ன செஞ்சான், 3 பேர்த்தையும் விளையாட்டு காட்டுறான். முதல்ல ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வந்தான். ஹாஜரா, இப்ராஹிமுடைய கணவர் இஸ்மாயிலை எதுக்கு கூட்டிகிட்டு போறாருமா, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அறுத்து பலியிடத்துக்காக கூட்டிட்டு போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்னுடைய கணவர் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். அவர் ஒரு சிறந்த ஒரு கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அதனால அவர் தவறா செய்ய மாட்டார், போ அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கல் எடுத்து அடித்தாங்க. 7 கல்லால் அடித்தாங்க. அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போனான். இப்ராஹிம் எவ்வளோ காலம் தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்ற, இந்த பிள்ளையை நீ பெக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப, துவா செஞ்சிருப்ப. அல்லாஹ்ட்ட நீ துவா செஞ்சு, அல்லாஹ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அந்த பிள்ளையை விட்டுரு அப்படிங்கிறான். கல் எடுத்து அடிக்கிறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அவங்கள என்ன செய்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா, என் தாயும் தந்தையும் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும், அவர்கள் புனிதமானவர்கள், சிறந்தவர்கள், அவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. படுக்க வச்சு அறுக்க போகிற நேரத்தில், மகனே, வலம்மா பலகமாக சாய காலையா முனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா காலையா அபதி ஃபஅல் மா துக்மர். இதுதான் வளர்ப்பு. அவர்கள் ஒரு நல்ல வாலிப வயதை அடைகிற போது அவர்களை அழைத்து கொண்டு அறுப்பதற்காக செல்கிறார்கள். படுக்க வைத்து மகனை பார்த்து சொன்னார்கள், யா புனை, என்னுடைய மகனே, இன்னி அரா ஃபில் மனாம், கனவுல பார்த்தேன், அன்னி அது பகுக்க 11 மாதா தரா, உன்னை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன உத்தரவை கண்டேன். 11 மாதா தரா, நீ என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அறுக்க போறது முடிவு. மகன்கிட்ட கேட்கிறாங்க, என் வளர்ப்பு சரிதானா அப்படிங்கிறத அவங்க கவனிக்கிறதுக்காக வேண்டி மகன்கிட்ட கேட்கிறாங்க. 11 மாதா தரா, மகனே நீ சொல், நீ என்ன நினைக்கிறாய் நான் செய்ய போற காரியத்தை. கால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா, உயிரே போகும்போது அவர்கள் சொல்கிறார்கள், யா அபதி ஃபஅல் மா துக்மர், என் தந்தையே
உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. யா அபதி அல் மா துபர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். நிச்சயமா நான் இந்த விஷயத்துல பொறுமையாக இருப்பேன் என்பதை கண்டுகொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொர்க்கத்திலேருந்து ஒரு ஆண் அனுப்புனா, உங்களுடைய குர்பானியை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு அல்லாஹ் சொன்னான். அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நம்ம குர்பானிங்கிற பேர்ல ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து வருஷம் முழுவதும் வச்சு கறியை சாப்பிடுறதுக்கு காரணமாக இருந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பானி கொடுத்து கவலையோடு கொண்டு போய் படுக்க வச்சு குர்பானி கொடுக்க போறேன்னு சொல்லி அவங்களும் அங்கீகாரம் கொடுத்து அறுக்க வச்சதுக்கு பின்னால் அல்லாஹ் இறக்கப்பட்டு, சரிப்பா பரவாயில்லை, உன்னுடைய குர்பானியை ஏற்றுக்கிட்டேன், மகனை குர்பானி கொடுத்த மாதிரியே இந்த ஆட்டை குர்பானி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆட்டை குர்பானி கொடுத்து. அவர்களுடைய மனோநிலை எங்கே, நம்ம மனோநிலை எங்கே? நம்ம இன்னைக்கு இந்த ஆடை இருக்கும்போது அப்படியே நினைக்கிறோம், ஆடை இருக்கும்போது பங்கு போட்டுறோம். யார் யாருக்கு கொடுக்கறது? அவன் போன வருஷம் இத்தனை பாக்கெட் வந்துச்சு, அவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கணும், அது கணக்கு போடுறோமா இல்லையா? குர்பானி அறுக்கும் போதே எவ்வளோ நாள் வைக்கலாம், எத்தனை கிலோ வைக்கலாம், எத்தனை கிலோ பகிரலாம், மார்க்க வர புதுசு நல்லா சொல்லிடுச்சுல, சரியா சொல்லிடுச்சு. 3 பங்கா போடுங்க, அதில் ஒரு பங்கை நீங்கள் எடுத்துக்கிறங்க, இன்னொன்று உங்கள் சொந்த பந்தங்கள் கொடுங்க, இன்னொன்று ஏழைகளுக்கு கொடுங்க, உங்களுக்கு எல்லாமே தேவைனாலும் எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. எப்படி எல்லாம் தேவைன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப வசதியாக போச்சு. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பானி கொடுப்பதனுடைய தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. பல இடங்கள்ல தங்களுடைய முஃப்தியாக இருந்து பலவிதமான சேவைகளை செய்து பெரும் பெரும் அன்பளிப்புகளை கொடுத்ததின் காரணத்தினால் பல ஒட்டகங்கள் நிறைய பொதிகளை சுமந்தவர்களாக தன்னுடைய வீட்டை நோக்கி வர்றாங்க. அம்மா ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க. கதவை தட்டுறாங்க. யார் வந்திருக்கா? நான் தான் முகமது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி வந்திருக்கிறேன். இன்னொன்னே, என்ன மகனே நல்லா இருக்கியா, கல்வியை கற்றுக்கிட்டியா, எங்கேக்க போன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா கொஞ்சம் வழி விடுங்க, நிறைய ஜாமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னே. என்ன நிற்கிது கேட்டாங்க. வெளியில் அன்பளிப்பு பொருட்கள் நிறைய இருக்குது, கொஞ்சம் வழியை விடுங்க அப்படின்னே. உன்னைய எப்படி நான் உன்னை தனி மனிதனை அனுப்புனோ அதை மாதிரி மட்டும் நீ மட்டும் வா, இந்த பொருள் எதுவுமே வெளியே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, எல்லாத்தையும் இங்கே இருந்த சதக்கா பண்ணிக்குவாங்க அப்படின்னா. எவ்வளோ இஹ்லாஸ் இருக்கும், எவ்வளோ பக்தி இருக்கும் அவர்களுக்கு. எல்லாத்தையும் வெளியில இருந்து என்ன செய்யறாங்க, ஃபுல்லா சதக்கா செஞ்சுட்டு எப்படி தனி மனிதனா போனாங்களோ அவ்வாறு வருகிறார்கள். ஆனால் முதல்ல போகும்போது இவர்களுடைய பிள்ளை ஷாஃபியாக போனார்கள், இப்போ இமாமுனா ஷாஃபியாக உள்ள போனார்கள். இதுதான் வளர்ப்பு. வளர்ப்பினுடைய ஒரு தாய் ஒரு புனிதமானவர்களாக இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு எஃபெக்டை உருவாக்கும் சொன்னா, கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவர்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம், மகனே எந்த நிலையிலும் நீ பொய் சொல்லி விடாதே என்று சொன்னார்களே. ஒரு பெரும் கொள்ளை கூட்டத்து மக்கள் அவர்களை தாக்குவதற்காக வந்து உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, இதோ இந்த பகுதியில் 40 பொற்காசுகள் இருக்குது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். எடுத்து பார்க்குறாங்க, 40 பொற்காசு இருக்குது. ஏன் தம்பி இதை நீ மறைச்சிருக்கலாமே, வயசு என்ன, 10 வயசு, மறைச்சிருக்கலாமே, நாங்கள் விட்டுருப்போமே, நீ சின்ன பிள்ளை தானேன்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் அம்மா சொன்னாங்க எந்த நிலையிலும் நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நான் பொய் சொல்ல விரும்பல, அதனால உண்மையை சொன்னேன்னு சொன்னாங்க. ஒரு அம்மாவினுடைய சொல்லை தட்டக்கூடாது என்பதற்காக இந்த பையன் பொய் சொல்ல பயப்படுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சொல்லை மறந்து இவ்வளவு பெரிய கொள்ளை கூட்டத்திலே நாம் ஈடுபடுகிறோம் என்று சொல்லி அத்தனை கூட்டத்தார் அனைவரும் வழிமார்களாக மாறிப்போனார்கள். ஒரு தாயின் சிறந்த ஒரு வாழ்க்கை முறை பிள்ளையினுடைய வழியிலே, பிள்ளையினுடைய வளர்ப்பிலே ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிறது. அந்த பிள்ளையினுடைய பரிசுத்தமான பேச்சு ஒரு கூட்டத்தை வழிமார்களுடைய கூட்டமாக மாற்றுகிறது. இதான் பெற்றோர் ஒரு முன்மாதிரியாக. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். பெற்றோர் சிறப்பாக இருந்தால் பிள்ளைகள் சிறப்பாக இருப்பார்கள். அதை அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, விசுவாசிகளே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடியவர்களாக, கெட்டதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுங்கள் என்ற விஷயத்தை தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எனவே அருமையான பெருமக்களே, யாரும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளாகவே இருக்க போறதில்லை.
வரக்கூடிய காலத்தில் அவர்களும் பெற்றோராக தான் ஆக போறாங்க. அதனால இதை ஒரு பாடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய வருங்கால சந்ததிகள் பரிசுத்தமாக இருப்பார்கள். அந்த வருங்கால சந்ததிகளுடைய பரிசுத்த தன்மை என்பது நாளை மறுமையிலே நாமெல்லாம் ஒன்றாக சொர்க்கத்திலே இருப்பதற்கு காரணமாக அமையும் என்ற ஒரு விஷயத்தை மனதிலே கொண்டு நாமும் சிறந்த மக்களாக வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டும். அதற்கு நாம் காரணமாக அமைய வேண்டும். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தை இதற்காக வேண்டி துஆ செய்வது எப்படி என்றால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சிகளையும் துஆக்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.